Hello guys, welcome to Son of Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஒரு அருமையான அரேபியன் மந்தி டேஸ்ட்ல ஃப்ரைட் சிக்கன் தம் பிரியாணி தாங்க பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அந்த மூணையும் கட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபுல் சிக்கனை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கு. சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கும் ரைஸ்க்கும் தேவையானதாங்க இது. 2 ட்ரை சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கு. இந்த சீனில் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் லெமனோட ஜூஸ், இப்போ அரைச்சி வச்சுருந்த ஹாட் ஸ்பைசஸ் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கு. இது கூட சிக்கன் 65 மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை நெக்ஸ்ட் சீனில் சிக்கனை கீறி எடுத்து அதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இவர் தாங்க இங்கே முக்கியமான கேரக்டராக ப்ளே பண்ணுறாரு. இதை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் ஊற வச்சிடாதீங்க, கீழே ஃப்ரிட்ஜிலேயே ஊற வைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரைஸை ஒரு 70% வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரைஸை முழுசாக குக் பண்ண போகிறது இல்லைங்க, அதனால தண்ணிக்கு அளவு தேவையில்லை, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான சீனில் இருக்கோம், கவனமாக பாருங்கள். இந்த சீனில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடியாக போகுது. என்னென்னு பாருங்கள். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய், 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸுங்க. இவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி சீனில் பார்த்த வெங்காயம் தக்காளியை இங்கே தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் கூட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இவங்க தாங்க இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் சுவாரஸ்யம் கொடுக்குறவங்க. இப்போ பாண்டல் லீஃப் சேர்த்துக்கலாம். இவங்க தாங்க இங்கே ஸ்பெஷல் கேரக்டர், கெஸ்ட் ரோல்னு கூட சொல்லிக்கலாங்க. இந்த இடத்துல கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இங்கே பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலேயே செஞ்சதாங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிக்கன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க செகண்ட் ஹாஃபில் பாஸ்மதி ரைஸ் தாங்க முக்கியம். இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வர்றாங்கங்கிறது தான் இப்போ நம்மளோட கதையே. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. நம்ம ரைஸை இது கூட சேர்த்து ரைஸ்க்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ்,
ஒரு சீனில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சீனில் ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்குங்க. இப்போ நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு திருப்பி ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மசாலா பண்ணி முடிகிற வரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே தாங்க பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி இதை ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்சிருந்த ஸ்பைசஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட சிக்கன் ஃபுல்லாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 50% குக் பண்ணால் போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்மளோட ரைஸ் பாயிலாக இருக்கான்னு பார்த்துடலாம். நீங்கள் ரைஸை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. உடஞ்சாலே ரைஸ் 70% குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்குங்க. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. தனித்தனி சீனில் வந்துட்டு இருந்தவங்க இப்போ ஒரே சீனில் வர போகிறாங்க. இப்போ நம்ம ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்கோம். 2 பேரையும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 20% ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஏன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம்னா, அதோட கொழுப்பு தாங்க இந்த ரைஸோட சேரும்போது பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்குங்க. இப்போ தாங்க நம்ம கிளைமேக்ஸ்குள்ளேயே வந்திருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை 2 பேட்சாக பிரித்து எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் பேட்சை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி நம்ம ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் உடஞ்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வரலாங்க. ரைஸ் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் செகண்ட் பேட்சில் எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்து இந்த இடத்துல கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 35 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாங்க. ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்மளோட ஜூஸியான மந்தி டேஸ்ட்லேயே ஃப்ரைட் சிக்கன் தம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க. மந்தி சாப்பிட்டவங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுங்க மந்தியோட லுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலையே மந்தி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மெத்தட்லேயே பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது வெரைட்டியான டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ஒரு நாள் செஞ்சு அசத்தலாங்க.
அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.